பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கள். அது சாதாரணமான விஷயம் அல்ல. எதற்கு அவனுக்கு சக்தி இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் 2 கரத்தை உயர்த்தி, அல்லாஹுவே நீ இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய், நான் ஒரு நிரபராதி, என் மீது அநியாயமாக இந்த பழியை சுமத்துகிறார்கள் இவர்கள், என்னுடைய தமானத்தோடு மரியாதையோடு விளையாடி விட்டார்கள் இவர்கள், இதனால் என்னுடைய நிம்மதி மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தினுடைய நிம்மதி, எனது மனைவியினுடைய நிம்மதி, எனது தாய் தந்தையர்களுடைய நிம்மதி, நான் பெற்று வளர்த்தி ஆளாக்கி எனது மகனுடைய நிம்மதி, எனது சமுதாயத்தில் எனக்கு இருக்கிற உற்ற நண்பர்களுடைய நிம்மதி, எல்லோருடைய நிம்மதியும் போய்விட்டது யா அல்லாஹ், இதற்கு நீயே ஒரு நிவாரணம் தே என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே நிவாரணம் தேடினால் அந்த துவா எப்படிப்பட்ட துவா தெரியுமா? அந்த துவாவினுடைய மகிமை தெரிந்தாலே யாரும் யாரை பற்றியும் வாயை திறக்கவே மாட்டார்கள். பேசினால் நல்லதை பேசுவார்கள், அல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுவார்கள். அல்லாஹுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் யாருக்காவது நாங்கள் தீங்கிழைத்திருந்தால் ஒரு காலம் நாங்கள் இனி செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்திய பிரமாணம் நீங்களும் நானும் எடுத்து